தமிழ்நாட்டிலிருந்து வரி என்ற பெயரில் பல லட்சம் கோடிகளை சுரண்டி செல்லும் ஒன்றிய அரசு இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கென சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்காதது கண்டனத்துக்கு உரியது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் அவர் குறிப்பிட்டதாவது, நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சுமார் 26 கோடி விவசாய தொழிலாளர்கள் இருக்கும் நிலையில் அத்திட்டம் குறித்து எவ்வித அறிவிப்பும் இன்றி ஒன்றிய அரசு கடந்து சென்றுள்ளது. அதாவது 2024-25 ஆண்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ரூபாய் 86,000 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் ஊதியமும் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் 2025-26 ஆண்டில் இத்திட்டத்திற்கான நிதியை அதிகரிக்க வேண்டும் என அனைத்து மாநிலங்களும் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த நிலையில் அது குறித்து எவ்வித அறிவிப்பும் இல்லை என்பது 26 கோடி விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இதன் மூலம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முற்றிலும் ஒழித்து கட்டவே ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கருத்தில் கொண்டால் பெட்ரோல் டீசல் விலையை கணிசமாக குறைக்க முடியும் என்ற பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனையை நிதிநிலை அறிக்கையில் கருத்தில் கொள்ளவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உயர்நீதிமன்றங்களில் 61 லட்சம் வழக்குகளும், விசாரணை நீதிமன்றங்களில் 4.62 கோடி வழக்குகளும் நிலுவையில் இருக்கும்போது, உயர்நீதிமன்றங்களில் 1114 நீதிபதி பணியிடங்களில் 332 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது குறித்தும் எந்த அறிவிப்பும் இல்லை. இந்திய ஒன்றியத்துக்கு காலநிலை மாற்றம் பெரும் சவாலாக உள்ள நிலையில் அச்சவாலை எதிர்கொள்வதற்கோ சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு கருதி நாசகார திட்டங்களை ஒழித்து கட்டுவதற்கோ எந்த அறிவிப்பும் இல்லை. குறிப்பாக கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள், இரட்டை வழி ரயில் பாதை திட்டம், ரயில் பாதை மின்மயமாக்கல் போன்ற தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கும் இயற்கை பேரிடர் கால நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு, புனரமைப்பு போன்ற இன்றியமையாத தேவைகளுக்கும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. தமிழ்நாட்டில் வரி என்ற பெயரில் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து செல்லும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் போதிய நிதி ஒதுக்கவில்லை என்பது கண்டனத்துக்கு உரியது. அதானி, அம்பானி போன்ற பன்னாட்டு முதலாளிகளுக்கு வழக்கம் போல ஆதரவு நீட்டியுள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கவனத்தில் கொள்ளாதது ஓரவஞ்சனையே. முக்கியமாக பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை என்று கூறுவதை விட பீகார் மாநிலத்திற்காக ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கும் நிதிநிலை அறிக்கையே என கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்.